அழகான கிராமத்துல வீரையா சூரம்மா அப்படிங்கிற தம்பதிகள் அவங்க பிள்ளைங்களான ராஜு ஜோதி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள், சூரம்மா, இந்த வருஷம் விளைச்சல் சரியாக வரல. மழை அதிகமாக பெஞ்சதால விளைச்சல் வீணாக போயிடுச்சு. நஷ்டம் வந்ததோடு மட்டும் இல்லை, அடுத்த தடவை விவசாயத்துக்கு விதை வாங்க கூட காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை. நானும் அதுதாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பசங்களுக்கு இந்த வருஷம் புது துணி தான் எதுவுமே வாங்கல. ஆனா வயிறார சாப்பாடு கூட போட முடியுமா இல்லையான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. போன வருஷத்து அரிசி இன்னொரு 1 மாசம் வரும், அவ்வளவுதான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சூரம்மா? சரி, அடுத்த வருஷம் விவசாயம் செய்யவும் இந்த வருஷம் நல்ல விதைகளை எடுத்து வைக்கணும்ல. இந்த வருஷம் பெஞ்ச மழையில் அந்த வாய்ப்பும் இல்லை. இனி நம்ம வாழ்க்கையை எப்படி தான் வாழ போகிறோமோ? போனால் போது, கடன் வாங்கி விதை வாங்கலான்னு பார்த்தாலும் கடன் கொடுக்க யாரும் இல்லை. கடன் வாங்குறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. கடன் வாங்கினா அதை திரும்ப கொடுக்க முடியுமா அப்படின்னும் தெரியல. ஏதோ இருக்கிறத வச்சு கொஞ்ச நாளைக்கு பொழப்ப ஓட்டிக்கலாம். மழை தண்ணியில நனைஞ்சிருக்கிற அரிசி வயல்ல நிறையா இருக்குல்ல, அதை கொண்டு வந்து அவிச்சு நாம ஊரூரா போய் புழுங்கல் அரிசிய வித்துட்டு வரலாங்க. அதுல வர கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சா அடுத்த வருஷம் பயிரிடுறதுக்கு ஏதாவது உதவியா இருக்கும். இந்த வருஷம் என்ன பயிரிடுறது? எப்படியும் கீரை விலை கம்மியா தானே இருக்கும். இந்த தடவை கீரையை விளைய வச்சிடலாமா? சரியா சொன்ன சூரம்மா. அதிகமாக செலவு இல்லாமல் சீக்கிரமாக விளையிற விளைச்சல் அது. அதை சைக்கிளில் கொண்டு போய் வித்துட்டு வரேன். வர்ற பணத்தில் தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை எடுத்து வச்சோம்னா விதையையும் வாங்கிக்கலாம். இதை கேட்டுக்கிட்டு இருந்த பசங்க 2 பேரும் வந்து இப்படி சொன்னாங்க. அப்பா, அப்புறம் ஏன் தாமதம்? வாங்க, வயலுக்கு போய் சீக்கிரமா நனைஞ்சிருக்கிற அரிசி எல்லாம் கொண்டு வந்து அதை நம்ம அவிச்சு விற்கலாம்ப்பா. வாப்பா, நானும் வரேன். அதெல்லாம் நீங்க 2 பேரும் ஒன்றும் வயலுக்கு வந்து வேலை செய்ய வேண்டாம். ஜோதி, நீ சமைச்சு தம்பிக்கு சாப்பாடு கொடு. அப்படியே 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒழுங்கா உட்காந்து படிங்க. ராஜு, அக்கா என்ன சொன்னாலுமே அதை செய்யணும். அக்காவுக்கு நீ உதவியா இருக்கணும். அப்படி சூரம்மா வீரையா 2 பேரும் வயலுக்கு போய் மழை தண்ணியில நனைஞ்சிருந்த அரிசியெல்லாம் கொண்டு வந்து அதை அவிக்க ஆரம்பிச்சா. இன்னொரு பக்கம் ஜோதி, ராஜு 2 பேரும் அவங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரியே நல்லபடியா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா, என்னங்க, அவிச்ச அரிசி எல்லாமே காஞ்சிடுச்சுங்க. சரி, இதை நான் பக்கத்து ஊருக்கு போய் வித்துட்டு வரேன். வர்ற பணத்தில் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். நீ பார்த்து ஜாக்கிரதையாக இரு. அப்படி ஊரூரா சுத்தி புழுங்கல் அரிசியை வித்துக்கிட்டு இருந்த வீரையாவுக்கு ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் அறிமுகமானா. யாருப்பா நீ? இந்த ஊருக்கு புதுசு போலையே. ஆமாங்க ஐயா, நான் லக்ஷ்மிபுரத்தில் இருந்து வரேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதிகமாக மழை பெஞ்சதில்ல, அதில் நனைஞ்ச அரிசியை புழுங்கல் அரிசியாக்கி விற்கிறேன். நல்ல யோசனை தானே? ஆமாம், உன் பேர் என்ன? அப்படி அன்னைக்கு அவங்க 2 பேருமே அறிமுகமானாங்க. ரங்கையா அவனுடைய வீட்டில் இருக்கிற நனைஞ்ச நெல்லை கொண்டு வந்து அதையும் வீரையா கிட்ட கொடுத்து புழுங்கலரிசியை மாத்தி அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தான். அப்படி அந்த அறிமுகம் நட்பா மாறுச்சு. எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் ரங்கையா உனக்காக. ஏன் இவ்வளோ நேரமாச்சு? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ஊரில் என் பொண்டாட்டி பிள்ளைங்க காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. நான் போகலன்னா என் பொண்டாட்டி சாப்பிடவே மாட்டா. சரி, இந்தா, இதெல்லாம் எங்கள் வயலில் விளைஞ்சது. இன்னையிலிருந்து இந்த வியாபாரமும் ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம், என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ கவலையில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லை வீரையா, இன்னைக்கு ஒரு பெரிய சண்டை. விதை வாங்க பணம் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். அவன் வந்து இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டி என் மானத்தை வாங்கிட்டான். என் பொண்டாட்டி பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுவும் ஒரு வாழ்க்கை தானான்னு என்னை நினச்சி ரொம்ப அசிங்கமாக இருக்குது. கவலைப்படாத ரங்கையா, கஷ்டம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வராமல் வேற யாருக்கு வரும்? உன்னோட நிலைமையில இருந்து தான் இப்போ நான் இப்படி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். கஷ்டமெல்லாம் நமக்கு பாடமாகணும். என்னமோ வீரையா, வாழணுங்கிற ஆசையே எனக்கு இல்லை. ஏதாவது புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கலான்னா என்கிட்ட பணமும் கிடையாது. இருந்த ஒரு வீட்டையும் வாங்கிக்கிட்டாங்க. மொத்தமாக நடுத்தெருக்கு வந்துட்டேன். சரி சரி, என் வியாபாரத்தை நான் பெருசு பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே சேர்த்து வச்ச பணத்தில் விதை வாங்கி விவசாயமும் பண்ண போகிறேன். நீ தப்பாக நினைக்கலன்னா உன் குடும்பத்தோட என் ஊருக்கு வந்துடு.
என்னோட குடோன் ஒன்று சும்மா தான் இருக்கு. நீ அங்கேயே தங்கிக்கலாம்ப்பா. என் வியாபாரத்தில் நீ எனக்கு துணையா இரு. உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன். எந்த நேரத்தில் உன்னை பார்த்தனோ நண்பனை விட அதிகமாகவே உதவி பண்ணுற. என்னையும் என் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிறேன்னு நீ சொல்லும்போது நான் வேண்டான்னு சொல்லுவேனா? வரேன். அப்படி ரங்கையா அவனுடைய குடும்பத்தோட சேர்ந்து லக்ஷ்மிபுரத்துக்கு வந்தான். ரங்கையாவோட பொண்டாட்டியும் வீரையாவோட பொண்டாட்டியும் வயல்ல கொஞ்சம் இடத்துல கீரைய நல்லபடியா விளைய வச்சாங்க. இப்படியே வருஷங்களும் ஓடி போச்சு. ரங்கையா வீரையா பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்க. அதனால 4 பேரா சேர்ந்து கூலி வேலைக்கு போகாம விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வீரைய பொண்ணு ஜோதி வீட்ல எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே வருஷங்களும் போச்சு. அந்த கடவுளோட தயவால எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வியாபாரம் நல்லபடியா நடக்குதுங்க. ஆமாம் சூரம்மா, இந்த வருஷம் விளைச்சல் நல்லா வந்திருக்கு. ரங்கையா குடும்பம் வந்தது நல்லதா போச்சு. ஆமாங்க, அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க கொடுக்குற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ரங்கையண்ண புள்ள புது வயல் கூட வாங்கியிருக்கான். தெரியும் சூரம்மா, நான் தானே அந்த பூமியை விற்க போகிறாங்கன்னு அவங்கிட்ட சொன்னேன். அதான் நம்ம பொண்ணை அந்த பையனுக்கு கொடுத்து கட்டி வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ரொம்பவும் பொறுப்பான புள்ள. அது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கூட ரொம்ப நல்லவங்க இல்லையா? எப்படியும் இதே ஊர்ல தான் இருக்காங்க. நம்ம பொண்ணை நாம தினமும் பார்த்துக்கலாம். இந்த யோசனை எனக்கும் தான் வந்திருக்கு சூரம்மா. ஒரு தடவை நான் ரங்கையா கிட்ட பேசி பார்க்குறேன். நிச்சயமா அவனும் ஒத்துப்பான். பொண்ணுக்கும் பையனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நிச்சயமா கல்யாணம் பண்ணலாம். இப்படின்னு சொல்லி வீரைய பொண்ணுக்கும் ரங்கையா புள்ளைக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. எப்பவும் போலவே எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள், சீனு, புது வயல் வாங்கினியா? அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் கிடையாது. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு மாமா. இன்னும் கொஞ்சம் பணம் தான் வேணும். என் நண்பன் ஒருத்தன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட கொஞ்சம் பணத்தை கடனாக வாங்கலான்னு இருக்கேன். கடன் வாங்கி பூமியை வாங்குறது நல்ல விஷயம் இல்லடா. இது என்னோட அனுபவம், நான் சொல்கிறேன். நீ சொல்கிறது உண்மைதான்ப்பா. ஆனால் கடன் வாங்கி வயலை வாங்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. உழைக்கணும். அதுக்கப்புறம் கடனை தீர்க்கணும். உன் விஷயத்தில் அது நடக்கலை. அப்போ சூழ்நிலை சரியா இல்லைப்பா. இப்போ அப்படி கிடையாது. விவசாயம் மட்டும் இல்லை, நான் 2 மாடையும் வாங்கியிருக்கேன். அந்த மாட்டுப்பாலை விற்று பணம் சம்பாதிக்கிறேன்ப்பா. கடனை பற்றி யோசிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படி யார் சொன்னாலும் கேட்காம சீனும் கடன் வாங்கி புதுசா ஒரு வயல் வாங்கி அதுல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள், சூரம்மா, பண்டிகை வரப்போகுது. நம்ம பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது வாங்கணும். அதை பணமாக கொடுத்தா அவங்க கடனுக்கு பயன்படும்ல. இந்த வருஷ விளைச்சல் பணம் வந்திருக்கு. இதோ இதை பத்திரமா எடுத்து வை. பண்டிகை அன்னைக்கு மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கலாம். சரிங்க அப்படின்னு பத்திரமா அந்த பணத்தை எடுத்து வச்சா சூரம்மா. அடுத்த நாள் காலையில, அப்பா, ஒரு நல்ல செய்திப்பா, உங்க மருமக வாங்கின கடன் தீந்துடுச்சு. சந்தோஷம்மா. ஆனால் மாப்பிள்ளைக்கு அவ்வளோ பணம் ஏது? வேற எப்படிப்பா, அதான் பால் விற்கிறாருல்ல, அந்த பணத்தை செலவு பண்ணாம எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம். நேத்துக்கு எங்களுக்கு தேவையான பணமும் கிடைச்சிருச்சு. அதனாலதான் அதை கொடுத்து நாங்க கடனை தீர்த்துட்டோம். இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பண்டிகை நாளும் வந்துடுச்சு. மாப்பிள்ளை என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு வரதட்சணை வாங்காம பொண்ணை கட்டிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, வயலில் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அதனால் உங்களுக்கு பணம் கொடுக்க கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிருக்கேன். சூரம்மா, அந்த பணத்தை கொண்டு வா. இதோ ஒரு நிமிஷங்க, எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சூரம்மா பணம் வச்ச இடத்துல போய் பார்த்தா. ஆனா அறை விட்டு திரும்ப வரும்போது சூரம்மா அழுதுகிட்டே வந்தா. என்னாச்சு சூரம்மா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீங்க கொடுத்த பணத்தை நான் பத்திரமா அந்த பீரோல தாங்க வச்சிருந்தேன். ஆனா இப்ப போய் தேடுறேன், எங்கேயுமே பணம் இல்லைங்க. என்னாச்சுன்னு தெரியலங்க. சரியா பாத்தியா இல்லையா? அவ்வளோ பணம் என்னாச்சு? ஐயோ கடவுளே, நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் போச்சா? வீரையா, பதட்டப்படாத. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அது எப்பவும் உன்னை விட்டு போகாது. அது நிச்சயமா உன்கிட்டயே வந்து சேரும். தங்கச்சிம்மா, புதுசா வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்களா? இல்ல அண்ணன், நம்ம 2 குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் மட்டும் தானே நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க. வேற யாரும் வர மாட்டாங்க. பணம் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலண்ண. யாரும் வரல. ஆனா அன்னைக்கு சீனு தான் பணம் இருக்கிற அறைக்குள்ள போனதை பார்த்தேன். டேய் ராஜு, அப்படி பேசக்கூடாது.
மாப்பிள்ளை ஏன்டா நம்ம பணத்தை எடுக்க போறாரு? ஆமா அத்தை, நான் அந்த அறைக்குள்ள போனேன். ஆனா மாமா சொன்னதால தான் போனேன். அந்த அறையில இருந்த புது கோடாலியை எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. அதுக்காகத்தான் நான் போனேன். நான் பணம் எடுக்கல அத்தை. இப்படி கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ராஜு அப்படி சொன்னப்போ நான் அவனை அதட்டுனதா. ஆனா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இப்பதானே மாப்பிள்ள மொத்த கடனையும் தீத்தாரு. அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணாரு? பணத்தை பாக்குறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஆசை வரும் தானே. என்னமோ நீ சொல்றது உண்மையா இருக்கலாம். வயல் வாங்கி கடன்ல இருக்கிறவனுக்கு பணத்தை பார்த்ததும் ஆசை வந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நம்ம பொண்ணு சொன்ன மாதிரி பாலை வித்து கூட கடன் அடைச்சிருக்கலாம். எதுவும் தெரியாம நாம பேசிடக்கூடாதுல்ல. இப்படியே சில நாட்களும் போச்சு. ரங்கையா வீரையா 2 பேரும் வீட்டுக்கு நடுவுல வரதும் போறதும் நின்னு போச்சு. ஜோதி கூட அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறத குறைச்சிக்கிட்டா. இப்படி 2 குடும்பமும் உடைஞ்சு போச்சு. பொண்ணு நினைச்சு அடிக்கடி சூரம்மா கவலைப்பட்டாலும் பணப்போன அந்த கவலையிலிருந்து மீண்டு வர முடியாம பொண்ணு பார்க்க போகல சூரம்மா. ஒரு நாள் சூரம்மா ஒரு பூச்செடி நடலாம் அப்படின்னு வீட்டு தோட்டத்துல போய் பள்ளம் தோண்டும் போது, ஏங்க கொஞ்சம் இங்க வரீங்களா? என்னாச்சு? ஏன் அவ்வளோ பதட்டமா கூப்பிட்ட? இங்க பாருங்க, இது நம்ம புள்ளியோட சட்டை. இந்த சட்டையில இவ்வளவு பணத்தை வச்சு யாரும் இங்க புதைச்சு வச்சிருக்காங்கங்க. என்ன இது பணம்? இந்த பணம் அன்னைக்கு நம்ம வீட்டில் காணாம போன பணம் தானே? ஆமாங்க. இப்போ எனக்கு புரியுது. ராஜு எங்க? என்னாச்சுப்பா? என்னை பற்றி பேசுறீங்க? இங்க வாடா. இது நீ பண்ண வேலை தானே? ஏன் பணத்தை ஒளிச்சு வச்சிருக்க? இந்த திருட்டுத்தனத்தை எப்போ கற்றுக்கிட்ட? உங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு. உண்மை எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன்ப்பா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ராமையா பெரிய பையன்கிட்ட உங்கள் அப்பா சொத்து எல்லாத்தையும் உங்கள் அக்காவுக்கே கொடுத்துடுவாரு போல. உனக்கு எதையும் வைக்க மாட்டாருன்னு சொன்னார். வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ நீயும் அம்மாவும் அப்படி தான் பேசிக்கிட்டீங்க. அதான் அந்த பணத்தை சட்டையில் சுற்றி இப்படி பள்ளம் தோண்டி புதைச்சேன். நான் வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு பயன்படும்னு நினச்சேன். ஏன்டா இப்படி பண்ண? நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? எனக்கு அது அப்போ தெரியலப்பா. ஒரு நாள் புரிஞ்சுது. நான் ஒரு நாள் ஆபத்தில் இருக்கும்போது பெரிய பையனை பார்த்தும் பார்க்காம போயிட்டாரு. அவர் என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணலை. ஆனால் சீனு என்னை பார்த்ததுமே காப்பாத்தனா. அப்போ தான் யார் எப்படிப்பட்டவங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் திட்டுவீங்கன்னு பயந்தான் நான் இதை உங்ககிட்ட சொல்லலை. சரி, இனிமே இப்படி பண்ணாத. ஒழுங்கா இருக்கணும். வாசூரம்மா, இப்போவே ரங்கையா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லலாம். அப்படி வீரையாவோட குடும்பம் ரங்கையாவோட குடும்பத்துக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவங்க எல்லார்கிட்டயும் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. அன்னிலிருந்து மறுபடியும் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க.